ரஜினி மாதிரி தான் இவரும் சும்மா வந்துட்டு போயிடுவார் போல, பெருசா அரசியல் ரீதியா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விவாத பொருளாக ரஜினி வரவே இல்லைல்ல. இவராது வந்தார், வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு. இந்த தோல்வி ஒருவேளை நீங்க சொல்ற கணக்கு பிரகாரமே வச்சுப்போமே, அது நடக்க வாய்ப்புல நான் நம்புறேன். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்துக்காகவும் ஒரு ஏதோ ஒரு இதுல ஒருவேளை தோல்வி அடைஞ்சுன்னா அது விஜயனாக்கான தோல்வி கிடையாது, தமிழக மக்களுக்கான தோல்வியை தான் நான் பார்க்குறேன். மாபெரும் தோல்வியாக பார்க்குறேன். உங்களுக்கான கடைசி தலைவனாக, உங்களுக்கான கடைசி ஒருத்தனாக வந்து நிற்கிறார். அதை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அது உங்ககிட்ட இருக்கிற தப்பு தானே தவிர அவர்கிட்ட தப்பு கிடையாது. ஏன்னா அவர் உண்மையான எஃபர்ட்டு, நேர்மையாக உண்மையாக தூக்கி போட்டு உங்களுக்காக சேவை யாருமே பண்ண மாட்டாங்க. தூக்கி போட்டுட்டு வராருன்ற போது அந்த அந்த சேவையும் அந்த தியாக மனப்பான்மையும் நீங்கள் உணரணும். மக்கள் உணராமல் சும்மானாக்கும் வந்து தேவையில்லாத ஒருத்தனுக்கு வாக்களிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ வயிறு குத்துதே குடையுதே அப்படின்னா உங்கள் ஃபால்ட்டு. நீங்கள் தவறாக ஒருவனை தேர்ந்தெடுத்து விட்டு அவர்களை குறை சொல்லக்கூடாதுல்ல. இவ்வளோ நாள் ரைட்டு, எனக்கு நல்லவனை தேர்ந்தெடுக்க முடியல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இருக்கிற திருடன்லையே எந்த திருடன் நல்ல திருடன் பார்த்து நான் வாக்களிச்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி நல்லவன் ஒருத்தன் வரான்ல, அப்போ மக்கள் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை.